அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் திரிசக்தி ஜோதிட சங்கத்தின் மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் தலைமை தாங்கும் வையாபுரி ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கும் நமது ஜோதிட ஆசான் ஆசிரியர்கள் மற்றும் எனக்கு முன்னால் பேசி சென்ற ஐயா சூரிய நாராயணன் ஐயா அவர்களுக்கும், எனது நண்பரும் பாலக்காடு குருமணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகை தந்த அத்தனை ஜோதிட நண்பர்களையும் வருக நான் வரவேற்று, இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு கிரகத்தின், அதாவது கோச்சார கிரகங்களாக இருந்தாலும் சரி, அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட இணைவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிரகங்கள் ஜாதகத்தை ரீதியாக என்ன மாதிரி இணைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த இணைவுகளால் நமக்கு ஜாதக ரீதியாக என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குது. சனி பகவான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, சனி பகவான் தொழில் காரகன் சொல்லக்கூடியவர் அவர் தான். அதுமாதிரி ஜாதகத்தில் சனி பகவானை பற்றி சொல்ல போகும்போது ஆயுள் காரகன் பற்றி அவர் தான், தொழில் காரகன் அவர் தான். அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த சனி பகவானுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அந்த முக்கிய பங்கு அப்படிங்கும்போது, இந்த சனி பகவான் வீட்டில் அல்ல சனி பகவானோட கிரகத்தில் அல்ல சனி பகவானுடைய நட்சத்திர சாரங்களில் ஒரு கிரகம் அமரும்போது என்ன மாதிரி சாதக பாதங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சனி அப்படின்னு சொல்லிட்டாவே சனி பகவானோட இவர் தொழில் காரகன், ஆயுள் காரகன், உறவு நிலையில் பார்த்திங்கன்னா சித்தப்பான்கிற சொல்லக்கூடிய உறவு நிலையை கூட சொல்லக்கூடியவர். அப்போ இந்த சனி பகவான், இந்த சனிக்கும் சூரியன் முதல்ல எடுத்தோன்னா சூரியனை பார்ப்போம். இந்த சூரியன் என்பவர் அப்படின்னா தகப்பன் ஸ்தானத்தில் உரியவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனிக்கு தகப்பன் ஸ்தானத்துக்கு உரியவர். அப்போ சனியும் சூரியனும் சமசப்த பார்வையாகவோ அல்லது சேர்க்கை பெற்றோ இல்லை சூரியனோட நட்சத்திரத்தில் சனியோ சனியோட நட்சத்திர சூரியனோ அமரும்போது குடும்பத்தில் தந்தைக்கும் ஜாதகருக்கும், அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார். அரசு வழியில் சில தாமதத்தை உண்டு பண்ணுவார். சமுதாயத்தில் நல்லா கௌரவத்தை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார். ஆனால் அந்த உறவு நிலையில் வரும்போது பார்த்திங்கன்னா மகனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகள் சிறப்படையாது. இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதேமாதிரி சனி பகவான் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது, சந்திரன்னா யாருன்னு சொல்கிறோம், மனோகாரகன் என்று சொல்லக்கூடியவர். இந்த சந்திரனானவரும் சனி வீட்டில் அமரும்போது, இது சனி வீட்டில் அமரும்போது பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். இந்த புணர்ப்பு தோஷங்கிறது என்னது அப்படின்னா, மன அழுத்தத்தை கொடுக்கறது. ஜோதிட ரீதியாக ஜாதகருக்கு சரியான மனநிலையை கொடுப்பதில்லை. அப்போ ஜாதகருக்கு நல்ல தன்மை இருக்குமான நல்ல தன்மை இருக்காது, மந்தமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது. மந்தக்காரகன் சொல்லக்கூடியது சனி. இவர் சந்திரனுங்கிறவர் வேகத்தை சொல்லக்கூடியவர். அப்போ சனியோட வீட்டில் போய் சந்திரன் இருக்கும்போதோ இல்லை சனி வீட்டில்ங்கும்போது சனியோட நட்சத்திரங்களில் சந்திரன் அமரும்போதோ அந்த ஜாதகர் எதையுமே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சற்று கம்மியாக இருக்கும். அந்த அதே பார்த்திங்கன்னா அந்த ஆழமான கருத்துக்கள், ஆழமான சிந்தனைகள்லாம் கவனித்து அவர் பார்க்கணும். இந்த புணர்ப்பு தோஷம்னு சொல்லிட்டோம் சார், இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு விதிவிலக்குகள் ஏதாவது உண்டா? சில இடங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவானோட சனி சந்திரனோட சேர்க்கை அமரும்போது சில இடங்களில் அந்த புணர்ப்பு வேலை செய்வதில்லை. அது எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, மகர லக்னத்திற்கும் மகர ராசி, கும்பராசி, துலா ராசி, கடகம் மற்றும் ரிஷப ராசியில் அமரும்போது அந்த ராசி லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானோட இந்த புணர்ப்பு தோஷத்தை சரியாக கொடுப்பது இல்லை. இது உங்களோட சுயஜாதகங்களை ஆய்வு செய்ய பாருங்கள், சரியாகவே இருக்கும். இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க அந்த சந்திரனும் அந்த சனி பகவானுக்கும் இந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படுது சார், நாங்கள் மனசு ரொம்ப சாந்தம் அடையலை, மனசளவில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அம்மன் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது சிறப்பாக கொடுக்குமானா சிறப்பாக கொடுக்கும். அப்போ அம்மன் சார்ந்த தெய்வங்களுக்கு இரவு நேரங்களில் வழிபாடு செய்வது, இரவு நேரங்களில் பால் அபிஷேகம் செய்வது எல்லாமே இந்த சனிச்சந்திரனோட தாக்கத்திலேருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய், அந்த சனி வீட்டில் செவ்வாய் அமரும்போது இந்த செவ்வாயானவர் எங்கே உச்சமடைகிறாரு? மகரத்தில் தான் உச்சமடைகிறார். அப்போ அது யாரோட வீடு? சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் அமர்ந்து ஒரு வகையில் சவாலான ஒரு அமைப்பு. அப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சமடையுதுன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. அப்போ 10ஆம் வீட்டில் ஒரு உச்சம் அடையும் போது ருச்சா யோகத்தை அடிப்படையில் ருச்சா யோகத்தை கொடுக்கும். ருச்சா யோகம் அப்படின்னு என்னது? அதிகப்படியான ஆற்றல், துணிச்சல், தன்னம்பிக்கை, நிர்வாக திறமை. அதே சமயத்தில் பார்த்தா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நல்ல ஆக்ரோஷமான தன்மை, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முரட்டு சுபாவங்கள தன்மைகள் எல்லாம் கொடுக்குது. அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்குது? இந்த மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி கூடியவராகிறாரு. இந்த 10 கூடிய அதிபதி இந்த காலகட்டங்களில் அவருக்கு நல்ல ஒரு தன்மையை கொடுக்குறாரா அப்படின்னா நல்ல தன்மையை கொடுக்குறாரு. இந்த காலகட்டங்களில் இவருக்கு ஜாதகர் சில நேரங்களில் முரட்டுத்தனமான குணத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ இந்த காலங்களில் அவருக்கு அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல தன்மையை கொடுக்கும். அப்படின்னா நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கானா? கண்டிப்பாக உண்டு சார் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா சனி வீட்டில் வந்து புதன் அமரும்போது, அப்போ சனி வீட்டில் புதன் அமரும்போது ஜாதகர் வந்து என்ன மாதிரி தன்மைகள் இருக்கும் அப்படின்னா, ஜாதகருக்கு புத்தி கூர்மை, புத்தி சாதுர்த்தியம், நுணுக்கமான தொழில்நுட்பம், தொழிலில் வந்து ஒரு கருத்தும் கண்ணுமாக இருக்கிறது, செய்யக்கூடிய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிநுட்பத்துடன் வேலை செய்கிறது. பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸை எப்படி செஞ்சால் அவர் சக்ஸஸ் அடைவான் அப்படிங்கிற தன்மை எல்லாமே ஜாதகருக்கு இந்த சனியோட நட்சத்திரத்தையோ இல்லை சனியோட வீடுகளே அமரும்போது அந்த புதன் வந்து நல்ல தன்மையை கொடுப்பாரு, நல்ல நண்பராகிறார், நல்ல அறிவாற்றல் இருக்கும், நல்ல பேச்சு திறமை இருக்கும், நல்ல தொழில்நுட்பங்கள் கொடுக்கும். இதெல்லாமே இந்த சனி புதனோட தன்மை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா சனியோட வீட்டில் குரு பகவான் அமரும்போதோ, சனியோட நட்சத்திரத்தில் குரு பகவான் அமரும்போதோ, அங்கே சனி பகவான் வந்து அந்த சனி வீட்டில் தான், அதாவது மகரத்தில் தான் குரு பகவான் நீசமடைகிறார். அப்போ குரு பகவான் அங்கே நீசமடையும் போது ஆரம்ப காலத்தில் இளம் வயதில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொடுப்பாரு, ஒரு குழப்பமான சூழ்நிலை கொடுப்பாரு. ஓரளவுக்கு தான் நல்ல ஒரு இந்த மகர ராசி பார்த்திங்கன்னா குரு நீசமாக இருக்கும்போது, மகரத்திலேயே குரு பகவான் நீசமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா குறுக்கு வழி புத்தி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதே கும்பத்தில் குரு அமரும் போது சிறப்பான நல்ல பலங்களை கொடுத்துருவார். அப்போ இங்கே இந்த இடங்களில் வந்து குரு பகவானோட சனி பகவானுக்கும் நட்பு ரீதியாக இருந்துட்டாலும் சில மகரத்துக்கு இருக்கும்போது ஒரு பலன்களையும் அதே கும்பத்திற்கு அமரும்போது ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார். அதுமாதிரி சுக்கிரன் வீட்டில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் என்பவர் யார் அப்படின்னா சனி பகவானுக்கு நண்பர் ஆகிறார். இவர் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு இருக்குது சனி பகவான் வந்து சுக்கிரனும் நண்பர் ஆகிறதுனால நேர்மையான தொழில் செய்கிறது, நல்ல தொழில் செய்கிறது, பழமையான பொருட்களை வாங்கி அது நல்ல ஒரு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் நல்ல மெருகேற்றி விற்கக்கூடிய தன்மைகள் தொழில் செய்வது எல்லாமே சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்னா திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாதிரி வந்து ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை நியமிக்க தொழில்கள், கலை நியமிக்க சார்ந்த துறைகளில் ஒரு வெற்றிகரமான பாதையில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான தன்மையை கொடுக்கறது எல்லாமே நன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு துறையிலையும் ஒரு நீதிமான் சிறந்த துறைகள் விளங்குவது இவர்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைஞ்சிருக்காரு, சனியோட நட்சத்திரங்களையோ சனியோட வீடுகள்லையோ அமரும்போது ஜாதகர் தொழிலில் கொடி கட்டி பறப்பாருன்னா கண்டிப்பாக கொடி கட்டி பறப்பார். அதுமாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில நேரங்களில் இது வந்து சில விஷயங்கள் வந்து பரிகாரங்கள்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சுப காரியங்களுக்கு நடக்கவே இல்லை சார், எங்கள் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லையா, இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் சொல்கிறேன். வீட்டில் வந்து எதிர்மறை சக்தி இருக்குது, என்கிட்ட கடன் நோய் வம்பு வழக்கு இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை குறையவே மாட்டுது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பாறை உப்பு, இந்து உப்புன்னு சொல்லக்கூடிய இந்து உப்பு மற்றும் அதோடு சேர்த்து இந்த இந்து உப்புகளை வந்து வீட்டில் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு அது வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா நேர்மறை சக்தியை வந்து அதில் வந்து கடுகு கலந்து வைக்கணும். கடுகும் இந்து உப்பு கலந்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நிகழ்த்தி செஞ்சு கடன் நோய் வம்பு வழக்கிலேருந்து விடுதலாகி உங்களுக்கு நல்ல ஒரு தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக தன்மையை கொடுக்கும். அதேமாதிரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் சந்திரனோட சேர்க்கை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே இது இருதார யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த சுக்கிரன் சந்திரனும் சேர்ந்து எங்கே அமர்ந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா 2 தாரத்தை யோகத்தை கொடுக்கறது, 2 தாரமான பிரச்சனைகளை கொடுக்கறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த இருதார யோகத்தை கொடுக்கும்போது என்னன்னா மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். இப்போ மன வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், ஆண் வாரிசு தடை கொடுக்குறது, வாரிசு வழியில் அதாவது பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த மாதிரி இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு 2 ஆற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த மாதிரி 2 ஆற்றுகளுக்கு இடையே 2 நதிகள் 6 ஓடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பவானி கூடுதுறையில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த சுக்கிரன் சந்திரன் உட பார்வை இந்த சுக்கிரன் சந்திரனோட பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி செய்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த நதியில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய பவானி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்கும். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்த ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி. அவருக்கு நடக்கிற தசை பார்த்திங்கன்னா சுக்கிர தசையில் சனி புத்தி போகுது. இந்த லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி புதன் 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னாவே அவருக்கு கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில் வந்து இடம் மாறி போகக்கூடிய காலத்தில் தான் அவருக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல தன்மையும் நல்ல ஒரு
அமைப்பும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி. அப்போ இந்த சனியோட வீட்டில் சனி 8ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. இந்த சனி லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு 8க்கு 9 கூடையவன் ஆயிடுறாரு. 8 9 கூடையது சனி புத்தி நடக்குது. அந்த சுக்கிர திசையில் சனி புத்தி நடக்குது. அந்த சந்திரன் அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அந்த 9ஆம் அதிபதி ஆகி இந்த கோச்சார சனி பகவானுக்கு எங்கே இருக்கார்? மீனத்தில் இருக்கார். அப்போ நிகழ்கால ஜனனகோட தசா புத்தி நடக்குது. அப்போ நடக்கும்போது பார்த்திங்கன்னா 3ஆம் பறவை சனியை பார்ப்பார். அப்போ தந்தைக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எதை சார்ந்து அப்படின்னு கேட்கும்போது 5ஆம் இடம் பூர்வீக சொத்து சார்ந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆமாம் ஐயா, பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சேர்க்கையில் இந்த பார்க்கக்கூடிய பலன்கள் தசாபுத்தி பலன்கள்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றை ஒன்று தொடர்பு பெறுதானா கண்டிப்பாக தொடர்பு பெறும். அப்போ இந்த லக்கணத்துக்கு 5 12 கூடிய ஆதிபத்திய சுக்கிரனும் பெறாரு. அதோட இந்த புத்தியானது சனி புத்தியானது மிதுன லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 8 9 கூடிய புத்தி நடக்குது. 8ஆம் இடத்து வேலையும் செய்வார், 9ஆம் இடத்து வேலையும் செய்வார், பார்வைக்கான பலனையும் வேலையும் செய்வார். அப்போ பார்வைக்கு நம்ம லக்னத்துக்கு மிதுன லக்னத்திற்கு அப்படிங்கும்போது 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 3ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அப்போ காலபுருஷனுக்கு 10 12ஆம் இடத்துல வேலையும் செய்வார். அப்போ அந்த பார்வை பலன் 2ஆம் இடத்துல சனி 8லேருந்து 2 பார்க்குற. அப்போ கல்யாணம் ஆகலை, 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போ 2ஆம் இடத்துல இந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை சொல்லுவோம். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு சிறப்பான நிலைகள் இல்லாத இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு இப்படி அந்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது பல்வேறு இன்னல்களும் பல்வேறு கஷ்டங்களும் பல்வேறு துன்பங்களையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அந்த சுக்கிர திசையில் சனி புத்தி அவருக்கு என்னென்னலாம் கெடுதல் கொடுத்துருக்கோம், நல்லதை கொடுத்துருக்கா கெட்டதாக கொடுத்துருக்கும் போது அந்த சனி நின்ற சார அமைப்பு பார்த்திங்கன்னா சந்திரனோட சாரம். அப்போ சந்திரன் எங்கே நிற்கிறாரு? சந்திரன் வந்து கடகத்திலே இருக்கார், சனியோட பார்வையில் நிற்கிறார். அப்போ சனி சந்திரன் சமசப்த பார்வை இருக்குது. அப்போ அங்கே புணர்ப்பு தோஷத்தையும் கொடுக்குது, அதே வகையில் கஷ்டத்தையும் கொடுக்குது. அது யாருக்கு கொடுக்குது? மூத்த சகோதரன் கொடுக்குது. ஏன்னா செவ்வாய் 11ஆம் அதிபதி செவ்வாயோட சனி சேர்ந்துருக்காரு, பார்வையில் இருக்கார். சந்திரனோட சனி சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, மூத்த சகோதரன் உள்ள பிரச்சனை, தந்தையரோட பிரச்சனை, இப்படி பல்வேறு இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இந்த ஜாதக ஆய்வுகளை செய்யும்போது நம்ம பல்வேறு முறைகளை கையாண்டு அதற்கு நம்ம தீர்வு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ல நன்மையை கொடுக்குதானா கண்டிப்பாக கொடுக்குது. அப்போ சனியுடன் சேர்ந்த கிரகங்கள், பார்த்த கிரகங்கள் பார்வைக்கும் பலன் உண்டு, சேர்க்கைக்கும் பலன் உண்டு. ஏன்னா அது மாதிரி தசாபுத்திகளோட பார்வைக்கும் பலன் உண்டு. அந்த தசாபுத்தி நடக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்த நம்ம பார்க்குறாரு, எந்தெந்த இடத்த நோக்குது. இப்போ சின்ன உதாரணம் சொல்லணும்னா வையாபுரி ஐயாவுக்கே நேற்று ஆக்சுவலாக நாளைக்கு நடக்க வேண்டிய ப்ரோக்ராம் இது. இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு நடக்க வேண்டிய ப்ரோக்ராம் இன்றைக்கி மாற்றி வச்சுட்டாரு. வந்தோடனே கேள்வி கேட்டோம், அதான் இன்றைக்கி வக்ர கிரகங்களோட புத்தி தசா புத்தி உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஆமாய்யா அப்படின்னாரு. ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னே சனி புத்தி வந்து இன்றைக்கி சனி மேலே தான் கோச்சார கேது போகுது. இது ஏன் கேட்குறோம் அப்படின்னா ஜாதகத்தை நம்ம எடுத்த என்ன நிகழ்கால நிகழ்த்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, அதுக்கு காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான். ஐயா வருத்தப்பட வேண்டாம், இது வந்து என்ன நடந்துச்சுங்கிறத விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த இதை பதிவு செய்கிறேன், சரிங்களா? அப்படி வந்து சுய ஜாதகங்களை வந்து என்ன யதார்த்தமான கேள்விகள் நிகழ்காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் நடக்குது, அதற்கெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது நம்ம அது கடமை அல்லவா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறோம். அப்போ இந்த நிகழ்கால ஜாதகங்களும் சரி, அந்த கோச்சார கிரகங்களும் சரி, நம்ம சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம எதிர்நோக்கி அவங்களுக்கு பலன் சொல்லும்போது சரியாக வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா வையாபுரி ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். தனது அனுபவ ஜோதிட உரையை நமக்கெல்லாம் கொடுத்த சுக்கிரன் செந்தில் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு சூரியநாராயணன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பு செய்வார்கள். நான் வரை அரங்கள் ஓங்க நற்றமிழ் வெள்வி வழ்க மேன்மைகள்